ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஏஎஸ்கே பேசுகிறேன். போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், யாருக்காவது ஆஃபர் வந்திருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள், அவங்க ஐடியில் போய் நம்ம போட்டு கொடுத்துலான்னு சொல்லியிருப்போம். யாருமே அதை மாதிரி கேட்கல. எல்லாருமே ரிடீம் கோடு தான் தாங்க ப்ரோன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ போன வீடியோ பார்த்துருந்தா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் ரிடீம் கிவ்வே பண்ண போகிறதில்ல, உங்கள் ஐடியில் ஆஃபர் தான் போட்டு தர போகிறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த வீடியோ பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாங்க எல்லாருமே ரிடீம் கோடு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுலேயே புரியுது நீங்கள் வீடியோ யாருமே ஃபுல்லாக பார்க்கலன்னு. அப்புறம் ஒரு சில பேர் நான் ஐடி பாஸ்வேர்டு தரேன் ப்ரோ, எனக்கு ஆஃபர் போட்டு தாங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் அது எல்லாமே 100 ரூபா ஆஃபருக்கு மேலே, டைமண்டும் ஒர்த்தாவே இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு யாருக்குமே பெருசாக டிஎம் பண்ணல. இந்த கிவ்வே நேற்றே பண்ணுறது யாருமே சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால நான் இந்த கிவ்வே ஸ்டாப் பண்ண போகிறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஐடி கிவ்வேக்கு தான் போகிறோம். அந்த கிவ்வே எப்போ எப்படி பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா நான் நாளைக்கு வீடியோவில் சொல்லுவேன், இல்லைனா நான் ஸ்டோரியில் ஆட் பண்ணிடுவேன்.